எந்த கிளப்புமே ஒரு மேஜர் கிளப் ஒரு 70 இயர்ஸா ஒரு லீக் ஒரு கப் ஜெயிக்காம லைக் இந்த சைஸ் ஆஃப் கிளப் வந்து யாருமே வந்து நான் பார்த்தது இல்லை அண்ட் ஹிஸ்டரியில கூட நடந்தது இல்லை. இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணி சின்ஸ் பீட்டிங் மேன்செஸ்டர் சிட்டி இந்த எஃப்ஏ கப் ஃபைனல் இன் 1955 அண்ட் நிறைய வாட்டி பக்கத்தில் வந்திருக்காங்க. 5 மேஜர் ஃபைனல்ஸ் தோத்துருக்காங்க. 2 வாட்டி ரன்னர் அப் இந்த பிரீமியர் லீக், ஃபேமஸ்லி வித் கெவின் கீகன் ஒரு வாட்டி நம்ம லைஃப் டைமில். அண்ட் இந்த கிளப் வந்து ஹேஸ் நாட் ஈவன் ஸ்கோர்ட் ஒன்ஸ் இன் வெம்ப்லி சின்ஸ் 2000. It was a goal by Rob Lee against Chelsea in the FA Cup semi-final. Finally, Newcastle are back in the big time. Finally, Newcastle have won a trophy. Howe the lads. And with that intro, வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சௌக்கியமா இருக்கிறீங்களா? நான் வந்து நீங்க எல்லாரும் வளர்த்து விட்ட பையன் ரெட் ஒயிட் பாப்பி. அண்ட் இன்னைக்கு வந்து உங்க எல்லாருமே வெல்கம் பண்றோம். Carabao Cup ஃபைனலோட ரிவ்யூ பிளஸ் கேம் வீக் 29 ஓட ரிவ்யூ வித் த ஒன் அண்ட் ஒன்லி இட் ஹேட் டு பி the Tamil tune Ajay. Welcome back to the show, buddy. And welcome back as a trophy winner. Thank you so much, da. I think நம்ம இந்த பாட்காஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன், இதுதான் வின்னிங் ஃபீலிங்கா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கோட தான் நான் சுத்திட்டு இருக்கேன் கடைசி ஒரு 2 நாளா. கண்ணனெல்லாம் நல்லா தெரியுது இல்லை, தட் இஸ் தூங்கவே இல்லைன்னு. பட் தூங்கல. ஐ திங்க் அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் அழுதண்டா. ஒரு grown man in his 30s who's seen both his parents, who's lost both of his parents. You'd think, oh, you've seen everything. But, it's just moments like this that just kind of almost bring you down to your knees, right? Because Newcastle as a club is almost become a part of my identity and what I call, myself, right? To that extent, football, Newcastle, எனக்கு வந்து it's a part of me. So, when 20 years or ridicule, disrespect, like people kind of chiding you every opportunity, like அந்த மாதிரி moments எல்லாம் பார்த்து எப்போது ஒரு நாள் ஜெயிப்போம் அப்படின்னு பில்டப் பண்ணி இந்த மொமெண்ட், லைக் I've seen சொல்றது Sunderland win against us in 2014, December 2014. Adam Johnson, that pedophile, he scored. எங்க முன்னாடி தான் செலிப்ரேட் பண்ணிட்டு ஓடினாங்க, ரைட்? நாங்கள் வாட்ஃபோர்ட் வந்து ரெயின் மழை கொட்டுன்னு கொட்டிட்டு இருந்தது. வி லாஸ்ட் அட் ஹோம் 3-0 அண்ட் தென் அந்த சீசன் ரெலிகேட் ஆகிட்டோம். தட் லெட் டு ஸோ மெனி கேம்ஸ் வேர் வி காட் ரெலிகேட்டட் தட் சீசன். நான் சாம்பியன்ஷிப்பில் நாங்கள் ஆடுறதை பார்த்துருக்கேன், ரைட்? லூஸ் மாதிரி இந்தியாவிலேருந்து கிளம்பி நாங்கள் சாம்பியன்ஷிப் ஆடுறது வந்து நியூகாசலில் பார்த்தோம். லைக் நான் மட்டும் இல்லை, இதே மாதிரி நிறைய நியூகாசல் ஃபேன்ஸ் வந்து அங்கே இருக்கிற லோக்கல் பப்ளிக். அவ்வளோ மொமெண்ட்ஸ் தட் வி ஹவ் சீன். நான் ஹானஸ்டாக நான் சொல்கிறேன், த டைம் தட் த டேக் ஓவர் ஹேப்பன்ட், வி வர் 19th. No wins in 9 games. And I was genuinely thinking, இந்த தடவை நம்ம ரெலிகேட் ஆனோன்னா நம்ம திருப்பி எப்போ பிரீமியர் லீக் வருவோன்னு எனக்கு சத்தியமாக தெரியல அப்படின்னு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். இப்போ டு சர்வைவ் தட் சீசன், played in the Champions League, been in Wembley 2 years ago, and to now finally win ஒரு trophy, it is like sweet gratification. So I know it took a long road to give you that answer, but no, that is the honest emotional roller coaster moment, that Ajay, this is your moment. Take as long as you want. I just want to say that in the emotional roller coaster has been it's been gratifying. நீ சொன்னல இந்த மாதிரி ஒரு கிளப் வந்து ரொம்ப நாளாக ட்ரோஃபிலெஸ்ஸாக இருந்தாங்கன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு. ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங், லைக் நாங்கள் ஒரு கப்பு ஜெயிச்சிட்டோம். இப்போ இந்த எஃப்ஏ கப்பில் பார்த்தோன்னா மேன்செஸ்டர் சிட்டி தவிர இருக்க மீதி எல்லா டீம்ஸுமே have either not won a trophy in 20 years or have never won a trophy ever. Yeah. Right? Bournemouth, Brighton, Fulham, they've never won a trophy, right? அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு மொமெண்ட் கிடைக்கணும், அந்த ஃபேன் பேஸஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு மொமெண்ட் கிடைச்சதுன்னா என்ன ஒரு how beautiful is it? Absolutely. And what it also does is makes the Premier League a more enticing prospect for future investors. Right? ஏன்னா இந்த கேப் பிட்வீன் த டாப் அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் த சேசிங் பேக் கம்மியாயிட்டே வருது.
ஆமா So more owners will pump in money into some of these clubs. There'll be exchange of ownership, and the league will become very competitive. அப்படின்னு எனக்கு தோணுது. So I think from all those aspects, while I'm happy for what we have done, I also hope that there's another new club that wins the FA Cup. So it just it just kicks off a tradition. 100%. அண்ட் இட் மீன்ஸ் மச் மோர் இல்லை இந்த மாதிரி கிளப்ஸுக்கெல்லாம் வந்து ஜெயிச்சா, எஸ்பெஷலி விகன் சிட்டி அடிச்சும் போது ரொபோட்டோ மார்டினஸ் இருக்கும்போது என்ன ஒரு செலிப்ரேஷன்ஸ். அவனுங்க சாம்பியன்ஷிப்ல இருந்து யூரோப்பா லீக் ஆடினானுங்க, எஃப்ஏ கப் ஜெயிச்சு. ஸோ இட்ஸ் இட் டெஃபினெட்லி மீன்ஸ் மச் மோர். அண்ட் யா, இன்னொரு என்ன சொல்றது, ஐ டோன்ட் மீன் திஸ் லிட்ரலி, பட் இந்த என்ன சொல்றது, ஃபுட்பால் ஹைரார்கி மாதிரி சொல்லுவானுங்க. இஃப் அ ஸ்மாலர் கிளப் வின்ஸ், இட் வில் பி டெஃபினெட்லி இட் மீன்ஸ் மச் மோர் ஃபார் தெம். பட் அஜய், நம்ம ஆப்வியஸா எமோஷன்ஸ் பத்தி பேசிட்டோம். லெட்ஸ் டாக் அபவுட் தி கேம். ஆக்சுவலி கேம் போறதுக்கு முன்னால ஹவு வெரி யூ கான்ஃபிடென்ட், வெரி நர்வஸ்? நான் லிவர்பூல் ஸ்டார்டிங் லைனை பார்க்கும்போது ஐ தாட் ஓகே, எனக்கு என்ன தோணுச்சுன்னா எதுக்கு ஆலிசன் ஆடலன்னு தான் தோணுச்சு. ஆல்தோ கெலஹர் தான் ஐ நோ ஹேஸ் பின் தேர் ரிசர்வ் கீப்பர் ஃபார் திஸ் டோர்னமெண்ட், அவன் தான் ஃபுல்லாக ஆடினான். பட் ஐ தாட் ஓகே, ஒரு ஃபைனல் ஆலிசன் மேபி ஆடுவானா. அது தவிர ஐ ஸ்டில் தாட் லிவர்பூல் வுட் வின் தான் தோணுச்சு எனக்கு. பட் வாட் வர் யுவர் ஃபீலிங் கோயிங் இன்டு தி கேம்? I think it's almost if I want to say it is layered, what do you call it, feeling down. Again, this obvious heart versus head thing, like your heart will say. Sorry to interrupt. எதுக்கு நான் சொன்னேன்னா, இதே ஃபைனல் 2 years முன்னால அந்த ஸ்கை ஸ்போர்ட்ஸ்ல ஒரு வயசான நியூகாசல் ஃபேன் ஒருத்தர் பேசுவார் தெரியுமா? நர்வஸ், வெரி வெரி நர்வஸ், லிட்டரலா ஃபர்ஸ்ட் ஃபியூ வேர்ட்ஸ். அதுதான் எனக்கு ஸ்டில் ரெசனேட்ஸ் இன் மை ஹெட். அவரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆக்சுவலா அந்த ஃபைனல் நான் பார்த்தேன், அண்ட் அவரை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. சரி, இவருக்காவது இவங்க ஜெயிக்கணும், the players have to see this in the dressing room, அந்த மாதிரி யோசிச்சேன். பட் இந்த ஃபைனல் was the feeling among the fans அதே மாதிரி இருந்ததா? Different, right? And the final I was there in Wembley. Okay. So it was like a celebration madri that we are in Wembley after so long, and more than expectation to win, it was just like everybody was so emotional. We have arrived. அப்போ நாங்கள் சாம்பியன்ஸ் லீக் கூட குவாலிஃபை ஆகல. இதான் எங்களோட ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் ரெக்கனிங் ஆஃப்டர் 25 years, ரைட்? ஸோ வந்து வெரி எமோஷ்னலாக தான் இருந்தது அன்னைக்கு, ரைட்? இந்த தடவை பார்த்தேன்னா அப்போலேருந்து இப்போக்குள்ள we have played in the Champions League, ஒரு அளவுக்கு we have become accustomed to playing in big games. ப்ளஸ் நாங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய இப்போ கப் காம்படிஷன்ஸ் நாங்கள் வந்து 4th 5th ரவுண்டை தாண்டி போவே மாட்டோம். இப்போ பார்த்தோன்னா கன்சிஸ்டண்ட்டாக இந்த லாஸ்ட் 3 years ஆஃப்டர் எடி ஹவ் ஹஸ் கம், ஓரளவுக்கு we are doing good in all of the cup competitions, right? So we have gone to Emirates, home and away dominated, right? Convincing victory. Yeah, and அதே மாதிரி Chelsea கூட we have won convincingly. Liverpool at home we put out a great performance. Same thing with Manchester City at home. So இந்த மாதிரி big gamesக்கு we are increasingly becoming more and more adept. Eddie Howe is becoming more and more adept. அப்படின்ற ஒரு know-how இருந்தா கூட it is Liverpool, right? Liverpool in Wembley, there was a reason why Wembley was called Anfield South for so long, right? If they play a final in Anfield, it's almost written in stone that அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு. So அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு my head was saying, oh, they have big game experience, they have the big players to pull moments. எங்களுக்கு லெஃப்ட் சைடே கிடையாது. ஸோ they might use that to capitalize and Salah will rule the roost அப்படின்னு எனக்கு தோணிது. பட் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 5 minutes பார்த்தோம்டா, அந்த 5 minutesலேயே தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு மேபி we have a chance and it is a good chance அப்படின்ற ஒரு இது கான்ஃபிடன்ஸ் திருப்பி started coming. அண்ட் அந்த சான்ஸ் தான் வந்து ப்ரூ ஆயிட்டே இருந்தது. ஃபர்ஸ்ட் கோலுக்கு டான் பர்ன் அவன் வந்து அந்த கார்னர் ஆல்ரெடி 2-3 வாட்டி டெஸ்ட் பண்ணிட்டான், அவன் வின் பண்ணிட்டே இருந்தான் ஹெடர். அண்ட் கரெக்டா அந்த டெலிவரி, சரியான டெலிவரி பை த வே ஃப்ரம் கீரன் ட்ரிப்பியர். ஐ திங்க் நோ ஒன் டாக்ஸ் அபவுட் தட். ஒரு மாதிரி he just fizzed it in, or it was not curved in or nothing, it was just fizzed in. And Dan Burn சரியான placement for that goal, brilliant goal. I think அந்த ஹெடர் அடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம்.
அண்ட் அந்த டிஸ்டன்ஸ் அதான் வந்து ஸ்லாட் அதுக்கப்புறம் கேட்டிருப்பாங்க. ஏன்னா ஒரே ஒரே மாதிரி தான் மேன்செஸ்டர் நியூகாசில் பட் கைண்ட் ஆஃப் டார்கெட்டிங் யூ வித் அவுட் ஸ்விங்கர்ஸ் தட் கோ அவே ஃப்ரம் யுவர் ஜோனல் மார்க்கிங், கட்டிங் அவுட் பேர் என்ன வேண்டைக் அண்ட் கொனாட்டே தாண்டி உனக்கு வந்து ஃபார் போஸ்ட்டில் போகிறது. அவன் சொன்னால் இதுக்கு முன்னாடி எங்களுக்கு அந்த மாதிரி நாங்கள் கன்சீட் பண்ணது ஒரே ஒரு கோல் தான் அகெயின்ஸ்ட் இப்ஸ்விச், கார்னர்லேருந்து லேட்டாக ஒரு கோல் அடித்தாங்க. அது தவிர நாங்கள் அந்த மாதிரி கார்னர்லேருந்து கன்சீடே பண்ணலை. ஏன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து ஒருத்தன் வந்து ஹெட் பண்ணி கரெக்டாக உள்ளே போடுதுன்றது ரொம்ப ரேரான ஒரு விஷயம், ரைட்? ஸோ அதனால தான் அவங்க டைவும் பண்ணல. கெலர் டிட் ஈவன் டைவ். ஐ திங்க் அவனுக்கு பிளாக்கா என்னன்னு தெரியல. இல்ல அவனுக்கு நடுவில் வந்து ப்ரூனோ கெமாரஸ் இருந்தான். நீ அதுக்கு முன்னாடி ஒரு 5 minutes முன்னாடி ரோல் இது பண்ணி பார்த்தனா அதே மாதிரி ஆச்சு. ஃபார் போஸ்ட் போச்சு. பர்ன் வில் புஷ் இட் டுவர்ட்ஸ் ப்ரூனோ. ப்ரூனோ வில் ட்ரை டு ஹெட், ரைட்? அண்ட் தென் மிஸ் ஆகி திருப்பி ஹி வில் ட்ரை டு கிக். இல்லை நடுவில் ப்ரூனோ இருக்கிறதுனால ஹீ வுட் ஹவ் தாட் ஓகே ப்ரூனோ மேலே பட்டு இப்படி போச்சுன்னா அப்படி போச்சுன்னா ஐ ஹேவ் டு ரியாக்ட் அப்படின்றதுனால இ ஜஸ்ட் ரைட். ஆனால் ப்ரூனோ மேலே போயிடுச்சு. பட் ஐ திங்க் இந்த செட் பீஸ் ரொட்டீனை வந்து 2 வாரமாக தேவ் ப்ராக்டிஸ்ட், right? And when we played Liverpool in February, நாங்கள் வந்து I think ரெடியோ அதுக்கப்புறம் போஸ்ட் மேட்சை சொன்னால் he played a decoy. We played 4-4-2 against Liverpool. Isak ரெடியாக இருந்தால் கூட we didn't play Isak in that game, right? And Gordon up forward play பண்ணா. அண்ட் என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி வியர்டான ஒரு சிஸ்டமில் ஆடணும் அந்த கேம். நான் அந்த கேம் பார்த்தோன்னே யோசிச்சேன் என்னடா இப்படி ஆடுறோமே அப்படின்னு. பட் ஆனால் அவன் சொல்கிறான் that is வந்து he didn't want to reveal any cards to Arne Slot. அந்த கேம்ல கார்னர் பார்த்தனா எல்லாமே அவங்க ஜோனல் மார்க்கிங் குள்ள தான் போச்சு. ஸோ ப்ராப்பரா இந்த கேம் ஸ்கெட்ச் போட்டு சம்பவம் செஞ்சிருக்கான். அண்ட் நீ வெறும் இந்த கார்னர் இது மாத்திரம் இல்லை, பட் த வே வி ஆக்சுவலி பில்ட் அப். பாரிஸ் அவங்கள ஆடினதுக்கும் நாங்கள் அவங்கள ஆடினதுக்கும் கம்ப்ளீட்லி 2 different கேம்ஸ் தான், right? ஏன்னா பாரிஸ் வந்து play to the feet, they're trying to build super quick build up from start to finish, dynamism ஓட டக் 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 டக்னு பில்ட் பண்ணிட்டு போனாங்க, ரைட்? ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் லிவர்பூல் வர் டியர் காட் பிட்வீன் த ஹெட்லைட்ஸ் மாதிரி. அவங்களால என்னடா நடக்குதுங்க அப்படின்ற ரேஞ்சில் இருந்தாங்க. நாங்கள் அப்படியே ஃப்ளிப்டு, ரைட்? வேர் பால் வந்து நாங்கள் வந்து யூஸ்வலாக வி பில்ட் அப் ஃப்ரம் த பேக் ஸ்லோ, லைக் வி கைண்ட் ஃபாஸ்ட்டாக பில்ட் பண்ணுவோம். ஆனால் வி கைண்ட் ஆஃப் கீப் த பால் ஆன் த கிரவுண்ட். ஸோ வந்து டிப்பிக்கலாக only 9% of our passes or 7% of our passes are long balls. இந்த கேமில் it was 27%. வேர் அவங்களோட ப்ரெஸ்ஸே நாங்கள் வந்து நிகேட் பண்ணிட்டோம். அவங்கள தாண்டி மேலே பாலை போட்டு எங்களோட மிட்ஃபீல்டு 3 ஆஃப் Tonali, Joelinton and Bruno won all of the second balls. It's almost like a throwback to the 90s or 2000s football of putting the ball long up, இன்ஜின் மாதிரி ஒரு மிட்ஃபீல்டை வச்சுட்டு அப்படியே மொராட் பண்ணுற மாதிரி நல்லா செய்ன்னு செஞ்சிட்டோம், ரைட்? அண்ட் லெஃப்டில் பார்த்தோன்னா சாலா வந்து சாலா அண்ட் டீனோ லிவரமெண்டோ போட்டிருந்தாங்கன்னா மிஸ் மேட்சாக இருந்திருக்கும். சாலாவோட பேர்னை போட்டு, ரைட், அவங்க யூஸ்வலாக ஒரு பால் வந்து ஓவர் த டாப் போடுவாங்க. ஸோ சாலா வில் ட்ரை டு ரன் பிஹைண்ட். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பேர்ன் வச்சதால பேர்ன் ஜம்ப் பண்ணி இப்போ ஹெட் பண்ணி கீழே, சரியா, ஒரு அந்த மாதிரி ஷீல்டு போட்டவங்க. And Livramento and Barnes on Kwanzaa won us the game. So, idanda, like again, tactical masterclass from video. People talk about Liverpool and இந்த அவங்க வந்து பாரிஸ் போய் ஆடினாங்க திருப்பி வந்ததுனால, இல்லாட்டி வந்து என்ன சொல்கிறது அவங்க வந்து ஃபெட்டிக் இருக்காது, அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் வந்து obviously will be there, but it was tactically Newcastle deserved it, bro. As in ஃபர்ஸ்ட் கோலுக்கு அப்புறமாவே திருப்பி இன்னொரு கோல் அடிச்சிங்க, அது ஆஃப் சைட், மார்ஜினலி ஆஃப் சைட் அந்த கோல். அண்ட் அது தொடர்ந்து உடனே ஐசாக் 2வது கோல் அடிச்சான். பிரில்லியன்ட் கோல் as well. சரியான ஃபினிஷ். அண்ட் லிசன், I'll say this on air, I don't care. I think he is an amazing player, we all know, but I think I think he's better than Haaland. I think so. And I'll tell the reason why I'm saying he's better than Haaland is Haaland is an amazing goal scorer. Don't get me wrong. Avan goals adipan, yes. But imagine Isaac in this Man City team right now. I think he'll do more than what Erling Haaland is doing. அது என்னவா இருக்கட்டும், like link up playவா இருக்கட்டும், like everything, he is the
perfect center forward at the moment in தோணுது. I've been a huge admirer of him and I'm happy that அவனுக்கு வந்து இப்போதான் recognize பண்றாங்க. நிறைய பேர் வந்து I thought he was world class by the way before the season itself. I've seen how he plays, see a lot of Newcastle games, but நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இல்ல ஐ மீன் they just அது என்னன்னா அந்த ஸ்டாட்ஸ் தான் வந்து இஸ் camouflaging everything in தோணுது. ஸ்டாட்ஸ் வச்சு ஐ திங்க் யூ cannot define a player completely. அந்த ஐ டெஸ்டும் தேவை. And this is where I think Isaac is brilliant. And what a fantastic goal to put Newcastle 2-0 up. 100%. And நீ பார்த்தனா அந்த பில்டப் வாஸ் ஸ்விஃப்ட். நாங்க வந்து லிவரமெண்டோ நாங்க கேம்ல ஆடுறதுக்கு ஒரே ஒரு என்ன பெரிய டிராபேக் என்னன்னா அவனால கிராஸ் பண்ற அபிலிட்டி ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப புவர். அதே இடத்துல லூயிஸ் ஹால் இருந்திருந்தேன்னா நேத்துக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த ஸ்கோர் லைன் கூட பீன் லைக் 5-6-7. Oh yeah easily. Again 5-6-7 நான் வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் பண்றேன். I think 4 ஈஸியா அடிச்சிருக்கலாம் நேத்து. ஏனா அந்த சைடு அவங்களுக்கு அவ்வளோ வீக்கா இருந்தது. ஆமா ரைட். அண்ட் கிராஸோட ஹாலோட கிராசிங் அபிலிட்டி இஸ் அவன் வந்து பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணிட்டு வரான். ஸோ லிபரமெண்டோ அந்த கிராஸ் போட்டது வந்து இஸ் எக்ஸெப்ஷனல். அண்ட் இந்த ஜேக்கப் மர்ஃபியை வந்து ஸ்லாட் சொன்னான். ஓ ஹூஸ் தட் ரைட் ஃபார்வர்ட், ஐ டோன்ட் ஈவன் ரிமெம்பர் ஹிஸ் நேம். இப்போ ஞாபகம் வச்சிருப்பான் பேர் யாருன்னு. ரைட். இந்த while he's a nice guy and everything, slot in the disrespect இருக்குல்ல, that okay it's a small team, I don't even நம்ம வந்து who's that person on the right side, சாலாவா அப்படின்னு நம்ம யாரும் கேட்க மாட்டோம். ரைட். இப்போ ஞாபகம் வச்சிருப்பான் மர்ஃபின்னு. ரைட். Especially a cup final and you have to keep a lot of players. I mean, and என்ன சொல்றது, you will go against him. இவங்க கிட்ட பேசியிருப்பான் like in the left back Robertson, you will go against him, this is how he plays. நிறைய டயலாக் இருந்திருக்கும். But you know, to forget, and I know what you mean though, but carry on, sorry. Right. So I think Murphy to head it back, and Isak on the moment Murphy to போன உடனே ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல வந்து வேண்டாக் வந்து இப்படி போவான். Isak will just go like this. Yep. அந்த movement தான் created that space to, it's not the finish. It is that movement that is what we are calling as world class. To instinctively know, இவன் ஹெட் பண்ணானா இந்த கீழே விடாது, எப்படியும் லூப் ஆகும். லூப் ஆகணும்னா நான் கொஞ்சம் பின்னாடி இருந்தானா நான் முன்னாடி போனா கூட டக்குன்னு தட்டி விட்டுறலாம் அப்படின்ற ஒரு இன்டெலிஜென்ஸ் தான். It's just phenomenal. சரியான and a superb celebration as well to top off with the goal. சரியான செலிப்ரேஷன். அது வந்து அது ட்விட்டர்ல எல்லாரும் ரீட்வீட் தான் பண்ணுகிறானுங்க. ஃபென்டாஸ்டிக். அண்ட் அதுக்கப்புறமா ஐ தாட் கேம் பார்த்துட்டே இருந்தேன். நியூகாசல் ஃபுல் கண்ட்ரோல். நீங்க சொன்ன மாதிரி ஐ தாட் மூணாவது கோல் அடிச்சிருக்கலாம், ஈஸியா கில் பண்ணிருக்கலாம். 3-4 ஐ திங்க் யூ ஹேட் இனஃப் சான்சஸ் டு கில் த கேம். கடைசியில ஒரு பக்குன்னு ஆயிடுச்சு. எனக்கே டென்ஷன் ஆயிடுச்சு. நானே நியூகாசல் ஃபேன் கூட இல்ல, பட் எனக்கே டென்ஷன் ஆயிடுச்சு. ப்ரூனோ குமாரிஸ் பால் எடுத்துட்டு போற என்னடா பண்ற அந்த நேரத்துல, லைக் 360 ட்ரை பண்ணி ஒரு பால் விட்டு நடுவுல ஒரு சரியான பாஸ் கியேசாக்கு அண்ட் சூப்பர் ஃபினிஷ் ஃப்ரம் கியேசா. அங்கதான் நான் யோசிச்சேன், ஆடா பாவீங்களா கடைசி 3 நிமிஷத்துல விட்டுருவீங்களான்னு யோசிச்சேன். நானும் அப்படிதான் மச்சான் யோசிச்சேன். like nothing has ever been easy for us. ரைட். ஸோ நாங்கள் வந்து அதான் யோசிச்சுட்டு இருந்தோம், ஐயோ திருப்பி மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்ற யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் எங்களோட கேம் மேனேஜ்மெண்ட் இதுதான் நம்ம சொல்கிறோம்ல, நீங்கள் எடியா வந்து டிஃபென்ஸ் டாக் ஆர்ட்ஸ் இதுன்னு எல்லாமே சொல்கிறோம். இட் இஸ் ஆல் எனக்கு என்னமோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ த்ரோ பேக் டு த 90s இன்டர்நேஷ்னல் டீம்ஸ் மாதிரி இருக்கு. யோசிச்சு பாரு, எல்லா கப் காம்படிஷன், வேர்ல்ட் கப்பாக இருக்கட்டும், யூரோஸாக இருக்கட்டும், ஒரு டீம் லீட்ல இருக்கணும். ஜெர்மனி டீம்னு வச்சு வைப்பார். ரைட். You think Germany will play football after being 1-0 up in a World Cup semi-final or quarter-final? Chance illa. Right. They will just do game management. Or the Netherlands under Hulit and Rijkaard. Right. It's all about that intelligence to kind of do the right things at the right time to ensure that we win. So I think in the last 4 minutes, superb game manage பண்ணாங்க. So I think credit to everybody. Like, there's not one player that was a passenger. Like நீ சொன்ன மாதிரி ட்ரிப்பியர், எங்க ஃபேன் பேஸ்ல கூட சில பேர் வந்து they wanted him out.
they said okay 34 ஆயிடுச்சு இதுக்கு மேல என்ன இருக்கு. போன வருஷம் அந்த செக்ஸ் ஸ்கேண்டலுக்கு அப்புறம் வந்து ஐ திங்க் எல்லாருமே வந்து யோசிச்சோம் இதுக்கு மேல அவன் ட்ராப் ஆஃப் தான் போல இருக்கு அப்படின்னு. என்ன பெர்ஃபார்மன்ஸ் நேத்து, ரைட்? அண்ட் வெஸ்ட் ஹாமோட கூட செம்மையா ஆடினான். அந்த 3 points was important for us to going into this game. So to a man எல்லாருமே 10 on 10 தான். கரெக்ட். கண்டிப்பா த்ரோ பேக் தான். நம்பால் வந்து லிட்டரலா த்ரோ பண்ணா ஒருத்தன் ஜோலின்டன் ஹார்வி எலியட்ட கட்சியில. ஆமா. So that cynical foul that you're talking about, and I just wanted to bring it up in this channel, more appropriate than any other channel. Newcastle has the lowest number of yellow cards in the league. Wow. By a country mile. Right. அது ஏன் தெரியுமா? நாங்க வந்து we do this rotational foul. ஒரு கேமுக்கு ஒருத்தர் வந்து will do this foul. அடுத்து அந்த என்ன சொல்றது, what do you call it, 30th to 45th minute ஒருத்தம் பண்ணுவான், 45th இருந்து 60th வந்து ஒருத்தம் பண்ணுவான், 60th இருந்து so you will never have one person repeat the same fouls. It is all tactically thought about who needs to do what at different stages of the game. Got it. Right? And it's all borderline fouls. Like even நேத்து அந்த இவனோட foul, cynical foul, மிஞ்சி போனா ஒரு yellow card தான் அது. yellow தான். பட் லிட்டரலா ஒரு NFL டேக்கிள் மாதிரி தான் இருந்தது அது. அவன புடிச்சி it'll feel bad, but it by the law பார்த்தனா it will just be borderline yellow. Yeah. And then finally winning the game 2-1 and celebrations எல்லாமே இருந்தது. And you guys deserve to celebrate கண்டிப்பா, because நிறைய பேர் பார்த்தேன், I mean talk sportலாம் Simon Jordan is saying it's getting little overboard ன்னு சொல்லிட்டு இருந்தான். I don't think it's a little overboard for a club, especially நம்ம பேசணும் 70 வருஷமா ஜெயிக்கல, so 100% there will be a celebration. And அஜய், பரேட்ல எப்போ நடக்குது அஜய்? எப்போ சட்டை எல்லாம் கழட்ட போறானுங்க? 29th March. ஊர்ல ஒருத்தன் கூட சட்டை போட்டுட்டு வரக்கூடாதுன்னு ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படியா? எல்லாரும் லைட் போல் மேல நின்னு எல்லாமே நடக்கும் மச்சான். நான் அதான் இன்னொரு இதுல சொல்லிட்டு இருந்தேன், நான் இந்த சண்டர்லேண்ட் மேட்ச் பார்த்தேன். நான் சொன்னேன்ல, அந்த மேட்ச்ல தான் வந்து இந்த ஹார்ஸை பஞ்ச் பண்ணாங்க. ஆமா, அது இப்போ நடக்கும்போது I was there. ஸோ அந்த மாதிரி சம்பவம் நடக்கும். எல்லாம் நீ என்னெல்லாம் வைல்டா ஒரு யூகே பத்தி யோசிச்சு பார்த்தியோ, Newcastle is probably UK's Glasgowக்கு அப்புறம் Newcastle வந்து is UK's wildest town. நீ என்னெல்லாம் யோசிச்சு பார்க்கறியோ இருக்கிறதுலே வைல்டா நடக்கும் சீன்ஸ் எல்லாமே நடக்கும் அன்னைக்கு. So we'll paint the town black and white. Okay. Nice. I'm glad you enjoyed the game, obviously, for obvious reasons. So Carabao Cup final review நம்ம முடிச்சிட்டோம். Let's go into the Premier League games quick-ஆ முடிச்சிருவோம் அஜய். First game, let's go to Leicester versus Manchester United. Leicester away. நான் வந்து ப்ரீவியூ ஷோவில் வந்து சொன்னேன், ரூபன் அமரிம் இவனுங்க கூட அடிக்கலன்னா அவன் மேட்ச் முடிச்சுட்டு டைரெக்டாக மேன்செஸ்டர் போத்தாவில் அவன் டைரெக்டாக வந்து லிஸ்பன் போயிடலாம். இந்த டீம் இந்த டிஃபென்ஸோட இவனால் ஜெயிக்க முடியலன்னா இவன் கிளம்பிடலாம். அதுக்கேற்ற மாதிரி நல்லா ஆடினானுங்க. 3-0 win. Hoyland finally has scored ன்னு நினைக்கிறேன், after God knows how long. ரொம்ப நாள் ஆச்சு கோல் அடிச்சு. ஸோ 3-0 win. Anything to add on this game, Ajay? Leicester are so poor that அந்த கேம்ல பார்த்தோன்னா எவ்வளோ சான்சஸ் கொடுத்து இவங்களே வந்து நீங்கள் என்னப்பா அடிக்கலையா இருங்க, நான் என்ன சொல்கிறது, அந்த ஒரு காமெடி வரும்ல, அண்ணா நீங்கள் சாப்பிட்டீங்களா, டீ சாப்பிட்டீங்களாண்ணா, காஃபி சாப்பிட்டீங்களான்னா அந்த ரெண்டு டிஃபெண்டர்ஸும் மாற்றி ஹாய்லாண்டு கேட்டுருக்காங்க, டே நான் கோலே அடிச்சது கிடையாது, பரவாயில்ல கோல் அடிங்க அப்படின்னு. நான் அடிக்கவே மாட்டேன்டா, அடிச்சே தீரணும் சார் நீங்கள் அப்படின்ற ரேஞ்சில் அவ்வளோ பூரா அடிச்சிருந்தாங்க. அவங்களோட ரிசல்ட்ஸ் பார்த்தேன்னாடா, since the turn of 2025 they've gotten only, I think the promoted clubs have gotten 3 points Leicester, 3 points Ipswich, 2 points Southampton. அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்டாட் பார்த்தேன். ஒரு ஷாக்கிங்கான ரிசல்ட் ஸ்பர்ஸ் அடிச்சானுங்க லெஸ்டர். ஆமா பட் அக்ராஸ் த போர்ட் நீ பார்த்தனா மச்சான், ஸ்டார்ட் டு ஃபினிஷ் பார்த்தனா 3-0, 4-0, 5-0, 3-0, 2-0, 1-0, 3-0, 4-0ன்னு கடைசி ஒரு 10 கேம்ல எல்லா கேமுமே வந்து they have lost. Terrible. ஸோ எனக்கு இப்போ யோசிச்சு பார்க்குறேன், ஸ்டீவ் கூப்பர் இருந்திருக்கணுமோ வெனி ஸ்ட்ரைக் பதில். இல்ல ஃபேன்ஸ் தானே ஹவுண்டட் him out லிட்டரலா. ஸ்டீவ் கூப்பர் ஃபர்ஸ்ட் என்ன 4-5 கேம்லயே they started hounding him out கேவலமா. ஸோ ஐ தாட் நான் கொஞ்சம் அன்ஃபேரா தான் தோணுச்சு எனக்கு. என்னடா டே, லைக்
I know he's not Steve Cooper வந்து ஒரு இன்ஸ்பைரிங்கான மேனேஜர் மாதிரி இருக்க மாட்டான். Exactly. I get it. I get all that. But I don't think you should judge based off of that. It's very poor to judge anyone. So அதுதான் நான் யோசிச்சேன். But yeah, Leicester a very poor team. சவுத்தாம்ப்டன் லெவல் தான் இவனுங்களும் ஆக்சுவலா சீரியஸா சொல்றேனே. லைக் சவுத்தாம்ப்டன் ஆர் மேபி லிட்டில் பிட் வர்ஸ் 0.1% மேபி வர்ஸ். பட் லெஸ்டர் ஆர் ஈக்குவலி பேட். இப்ஸ்விச் தான் நான் சொல்லுவேன் மச் பெட்டர் தென் போத் ஆஃப் த டீம்ஸ். இப்ஸ்விச் ஆர் மச் பெட்டர் தென் போத் ஆஃப் த டீம்ஸ். பட் அன்பார்ச்சுனேட்லி அவனுங்க ரெலிகேட் ஆயிடுவானுங்க பிகாஸ் குவாலிட்டி அவ்வளோவா இல்லை டீம்ல. ஸோ அதான். ஸோ யா, மேன்செஸ்டர் சிட்டி வின்னிங். ஜிம் ராட்க்ளிஃப் ஹாப்பியா இருப்பாரு. ஸோ அடுத்த கேம் வந்து லெட்ஸ் கோ டு ஃபுல்லம் கிரேவன் காட்டேஜ் 2-0 வின் அகேன்ஸ்ட் ஸ்பர்ஸ். முனீஸ் ஒரு கோலு அண்ட் ரயன் செசன்யான் வந்து என்ன சொல்றது, பாதி பில் NHS தான் கட்டியிருப்பானுங்க இவனுங்க ஸ்பர்ஸ் அவன் ஸ்பர்ஸ்ல இருக்கும்போது. பட் இப்போ வந்து லெஃப்ட்ல கூட இல்ல, ரைட்ல பென் டேவிஸ உள்ள கட் பண்ணி ரைட்ல அடிக்கிறான் டாப் கார்னர். என்னால நம்பவே மாத்திரம் இல்ல மச்சான், லிட்டரலா படுகு போட்டான். ஆமா, படுகு போட்டு தான் பெண்ட் ஓவர் அண்ட் ஃபக் மீ டேவிஸ் தான். பட் அவ்வளோ போராடினாங்கடா டே ஜாபா. அண்ட் ஃபுல்லம் ஐ திங்க் நம்ம வந்து இன்னொரு விஷயம் ஐ திங்க் நம்ம போர்ன்மவுத் மேட்ச் பற்றி சேர்த்து பேசணும். ஃபுல்லம் போர்ன்மவுத் இந்த மாதிரி டீம்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 60-70 minutes வேரிங் டவுன் ஆப்பனன்ஸ் பை பீயிங் வெரி டைரக்ட், பீயிங் வெரி ஃபிசிக்கல், பீயிங் ஸ்ட்ரெச்சிங் த பிட்ச். அண்ட் கடைசி 20 minutesல வந்து சப்ஸ்டியூட்ஸை கொண்டு வந்துடுறாங்க. அந்த சப்ஸ்டியூட்ஸும் பார்த்தோன்னா எவ்ரிபடி இஸ் வெரி ஃபிசிக்கல், எவ்ரிபடி இஸ் ரன்னிங் த லென்த் ஆஃப், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அடாமா ட்ரையரே முனிஸ்லாம் கொண்டு வந்தது. ரைட், லைக் என்ன பண்ணுறாங்கன்னா லைக் தே ஹேவ் த மோஸ்ட் நம்பர் ஆஃப் கோல்ஸ் கான்ட்ரிபியூட்டட் பை சப்ஸ்டியூட்ஸ். Fulham has 13 goals, Bournemouth has 12. And like Bournemouth has about 8 goals after the 90th minute. Fulham also has a lot of goals after the 60th minute. So நீ என்ன அவங்களோட ஸ்ட்ராட்டஜியே பார்த்தோன்னா இந்த ஸ்பர்ஸ் மாதிரி ஒரு நைவான ஒரு டீம் அவங்க கிட்ட போய் ஆடினாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 60 minutes சரி நீ எப்படி தான் ஓடிட்டே இருக்க போற, சரி உன்னை ஓட விட்ட உனக்கு நல்லா டயர், லிட்டரலா டயர் யூ அவுட். அதுக்கப்புறம் கடைசி 30 நிமிஷத்துல இன்னொரு 5 பேர் ரைட் ஃபுல் எனர்ஜியோட திருப்பி வந்து ஓடுவாங்க பாரு, நீ எப்ப என்ன பண்ணுவ அப்படின்ற ரேஞ்சில் ரைட் இன்னொரு 5 பேர் கூப்பிட்டு வந்து தே ஆர் ஃபுல்லி யூட்டிலைசிங் தட் சப்ஸ்டியூட்ஸ் ரூல். Right, and to great advantage. I think that is also something that you need to applaud Marco Silva for. Right, அவன மாதிரி ஒரு ரீஜெனரேஷன் ப்ராஜெக்ட் மாதிரி அதை பண்ணிட்டு இருக்கான். நீ பார்த்தனா everybody that is working with him எல்லாமே ரிஜெக்ட் ஃப்ரம் சம்வேர் எல்ஸ். அவன் அண்ட் நாட்டிங்ஹம் ஃபாரஸ்ட் அந்த மாதிரி டீம்ஸ் பார்த்தனா ரிஜெக்ட்ஸ் ஃப்ரம் எவ்ரிவேர். கண்டிப்பா எல்லாரையும் கூப்பிட்டு வந்துட்டு இதுதான்டா உனக்கு வாழ்க்கை, இது இப்படிதான்டா நீ பண்ற அப்படின்னு சொல்லி எல்லாருக்குள்ளேயும் ஒரு லைஃபை வந்து he's put them in. And then இந்த வருஷம் 11 teams could qualify for Europe அப்படின்றாங்க. அது பார்த்தேன் நான் அந்த ஆர்டிக்கல். ஆமா, so Fulham FA ஜெயிச்சானா that is where the 11th team will come in நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதோ ஒரு weird scenario. But Fulham are definitely worth a Europa League spot or a Conference League spot. That's how good they are. 100%. And இன்னும் 8th இருக்கானுங்க. And பாத்தீங்கன்னா they are at 45 points இப்போ. செல்சி பின்னால ஒரு 4 points behind செல்சி இப்போ. So it's not ஒரு என்ன சொல்றது, it's not far away. So எல்லா டீம்ஸ் வந்து at least still 10. Fulham is also not too far away from Chelsea. That's true. Yeah. ஒரு மைல் கூட கிடையாது. But still. Correct. Yeah, so பாப்போம் என்ன நடக்குது. Top 4 race is going to be very interesting in this season. அடுத்த கேம் வந்து லெட்ஸ் கோ டு Bournemouth vs Brentford. Bournemouth I didn't see this coming ஏன்னா Brentfordோட away form has been very poor in this season. இல்ல has been Brentford's away form has been exceptional. This is the 5th game consistently that they won away from home. It was the case in the so December வரைக்கும் they had only won 2 points out of the first 9. Correct. அதுதான் நான் யோசிச்சிருந்தேன். ஆமா, அந்த first half of the season poor இருந்தது. So அதுக்கப்புறம் இருக்கிற அடுத்த 5 கேம்ல they won 15 points. 5 continuous victories and they're playing us on April 2nd. You're right. நான் மறந்துட்டேன் bro. அந்த லெஸ்டர் 4-4 வெஸ்ட் ஹாம் அடிச்சானுங்க. ஆமா கரெக்ட். நடுவுல கொஞ்சம் ஜெயிச்சானுங்க. You're right. So இந்த கேம் பார்த்தனா செம்ம கேம் மச்சான். ரைட், ஏன்னா ஃபார் நியூட்ரல் நீ அந்த கேம் பார்த்தனா வந்து என்ன சொல்றது,
ஒரு அன்ஸ்டாப்பபிள் ஃபோர்ஸ், என்ன சொல்றது, அன்ஸ்டாப்பபிள் ஃபோர்ஸ் மீட்டிங் அன் இம்மூவபிள் ஆப்ஜெக்ட் அப்படின்னுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து போன்மவுத் என்னன்னா அட்டி அட்டி நான் வந்து ஒரு நிமிஷம் கூட உட்கார மாட்டேன்டா அப்படின்ற ரேஞ்சில். Yeah. பிரெட்ஃபோர்ட் என்னன்னா எதுக்கு ஏன் 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 இவ்வளோ ஃபாஸ்டா, கொஞ்சம் ஸ்லோவா, இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா, இன்னும் கொஞ்சம் பேஸை வந்து அவ்வளோ ஸ்லோ பண்ணிட்டாங்க கேமோட பேஸே. ரைட். அண்ட் டாம்ஸ்கார்ட் மாதிரி ஒரு பிளேயர், ஐ திங்க் அந்த இதில் ஸ்டார்ட் ஏதோ பார்த்தேன், இஸ் த மோஸ்ட் இம்ப்ரூவ்ட் பிளேயர் ஃப்ரம் லாஸ்ட் சீசன் டு திஸ் சீசன். நம்ம வந்து நிறைய பிளேயருக்கு அந்த டேக் கொடுக்குறோம், எலியட் ஆண்டர்சன், அந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் ஹவ் கம் அண்டர் த லைம் லைட். டாம்ஸ்கார்ட், the way Thomas Frank has evolved his game, where அவன மாதிரி ஃபிசிக்காலிட்டியே இல்லாத ஒரு பிளேயர் எப்படி he is finding space and still surviving, right, is exceptional. So yeah, I think it is a usual story that they capitalized on a lot of these set pieces. They were very direct. என்ன சொல்றது, லைக் அந்த 18-yard பாக்ஸ்குள்ள வந்த உடனே ஷூட் பண்ணாங்க பிரென்ஃபர்ட். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பிரென்ஃபர்ட் டிட் ரைட். போன்மவுத் வந்து யூஸ்வலாக ஆடுற மாதிரி தான் ஆடினாங்க. பட் தி ஒன்லி திங் இஸ் த மிஸ்மேட்ச் இன் டெம்போ. இவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆடுவான், அவன் ரொம்ப ஸ்லோவாக ஆடுவான். ரைட். அவங்களால they couldn't keep up with that slow pace nature of the game. அதுதான் சொல்லணும். ரைட். அண்ட் இதே மாதிரி தான் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கூடயும் சஃபர் பண்ணாங்க. ரைட். வேர் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வந்து இதே மாதிரி, ஐ திங்க் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் won in 5-0 if I'm not wrong. போன்மவுத். இந்த மாதிரி டீம்ஸ் தட் ஆர் ஸ்லோ பேஸ்ட், தட் கில் த கேம், தட் கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது, டேக் த ஸ்பீட் அண்ட் த டைனமிசம் அவுட் ஆஃப் தட் கேம், அந்த மாதிரி டீம்ஸோட போன்மவுத் ஆர் ஸ்ட்ரகிளிங். பட் ஐ திங்க் இட்ஸ் ஒன்லி a blip. I think they'll come back to form next game யாரை ஆடுறாங்களோ. they're playing at home, ஞாபகம் இருக்கு எனக்கு, இப்ஸ்விட்ச் நினைக்கிறேன். ஆமா. நெக்ஸ்ட் மேட்ச் வந்து FA கப். ஸோ அதுக்கப்புறமா இப்ஸ்விட்ச் தானே. நைஸ். Yeah. So yeah, correct. Bournemouth definitely change in fortune formula, and yeah, it was a good game. I thought Brentford change in fortune. Bournemouth on the other hand had நிறைய சான்சஸ் இருந்தது ப்ரோ இந்த கேம்ல. அவனுங்க ஈஸியாக அடிச்சிருக்கலாம், 2-3 கோல் அடிச்சிருக்கலாம், பட் கன்வெர்ட் பண்ணல. நிறைய சான்சஸ் கிரியேட் பண்ணாங்க. But yeah, unfortunately they lost, and they're still in the hunt for Europe. இன்னும் இருக்கிறானுங்க 10th இருக்கிறானுங்க, 44 points, same as 1 point behind Fulham. So they're still in the hunt. So 9 games இருக்கு, பாப்போம் என்ன நடக்குதுன்னு. அடுத்தது வந்து ஆர்சனல் கேம் போவோம் ப்ரோ. ஆர்சனல் 1 Chelsea 0. இந்த கேம் எதுக்கடா பார்த்தேன்னு ஆயிடுச்சு எனக்கு. அவ்வளோ மோசமாக இருந்தது இந்த கேம் பார்க்கறதுக்கு. எவனுமே ஃபினிஷ் பண்ண மாட்டேன்றான், எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்க சைட்ல இருந்து. அவனுங்க வந்து ராபர்ட் சான்சஸே தப்பு பண்ணி குத்துறான் பால், ஆனா கூட நம்ம ஆளுங்க வந்து ஃபினிஷ் பண்ண மாட்டேறானுங்க. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருந்தது கேம். தி ஒன்லி திங் ஐட் சே இஸ் ஆர்சனல் டிஃபென்ஸ் நல்லா ஆடினானுங்க. பேக் ஃபோர் பிளேட் வெல். ராயாவே ஒரு தப்பு பண்ணான், குக்கரேயா வந்து அந்த கோல் அடிச்சிருக்கலாம் அந்த ஹவுலர்னால. பட் ஐ தாட் ஆர்சனல் டிட் லிட்டில் பிட் இனஃப் டு ஜஸ்ட் வின் த கேம் ன்னு தோணுச்சு. பட் யா, வெரி அண்டர்வெல்மிங் கேம் ஆக்சுவலி ஃப்ரம் அன் ஆர்சனல் பெர்ஸ்பெக்டிவ். எனக்கு செல்சி பத்தி கவலை இல்லை, பட் செல்சி பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது அவனுங்க லிட்டரலா ட்ரையே பண்ணாத மாதிரி இருந்தது. ஆமாண்டா, நான் அதுதான் விஷயம். லைக் அவன் வந்து ரொம்ப என்ன சொல்றது, நீங்க வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி இருக்கும்ல. இஃப் யூர் 1-0 டவுன் அண்ட் யூ ஹேவ் a chance to at least draw the game, draw பண்ணனா இன்னும் ஒரு பாயிண்ட் towards the Champions League qualification race. It's almost like அவன் வந்து அந்த ஐ திங்க் ரோடி ஜெனிங்ஸ் வந்து இந்த ஓவர்லாப்ல வந்து சொன்னான் that they're all gotten an email saying Chelsea battled away to a 1-0 loss. Right. Or fought well for a 1-0 loss அப்படின்னு அவன் தான் சொன்னான். It has almost come to a stage where Maresca-னால வந்து they are celebrating mediocrity. அப்படிதான் இருந்தது கேம். நீ வந்து அந்த 60 அவங்க வந்து கோல் அடித்த உடனே லைக் யூ திங்க் ஏதாவது பண்ணு அப்படி. இல்லை வேண்டாம், நான் இப்போ கூட 50 பாஸ் போடுவேன், எல்லாரும் சுற்றியும் பாஸ் போடுவேன், ஸ்லோவாக தான் பில்ட் பண்ணுவேன், என்னால் பண்ண முடிஞ்சதான் பண்ணும். அதுதான் வந்து ஐம் ஜஸ்ட் சீயிங் வித் Maresca the lack of ambition or the rigidity saying இது நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து மேபி இட் இஸ் புல்லிங் தம் பேக்கா அப்படின்ற எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. பட் ஏன் அந்த சென்ஸ் ஆஃப் அக்ரெஷன் ஒரு இது இல்லைன்னு ஐ வாசன்ட் ஏபிள் டு ரெகன்சைல்.
இன்னொன்னு என்னன்னா சப்ஸ்டியூஷன்ஸ் கூட இல்ல. இஃப் யூ see the substitutions, he is brought on defenders as well. 2 டிஃபெண்டர்ஸ் எடுத்துன்னு வந்துக்கிறான். லைக் எங்கடா லைக் ஒரு ஸ்ட்ரைக்கர் ஒரு அட்டாக்கிங் பிளேயர் ஏதாவது ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு சப்ஸ்டியூஷன் கூட எடுத்துட்டு வர முடியுமான்னு யோசிச்சேன். பட் அதுக்கேற்ற மாதிரி எவனுமே இல்லை பெஞ்சில் அவனுங்களுக்கு. ஸோ எல்லா டிஃபெண்டர்ஸ் மிட்ஃபீல்டர்ஸ் தான் இருந்திருக்கானுங்க போல. டைரிக் ஜார்ஜ்லாம் இருந்திருக்கான் அவங்களோட பெஞ்சில் ஒரு இன்ஸ்பைரிங்காக ஏதாவது பண்ணுற மாதிரி. So then I was like, okay, fine. But I think they should have definitely fought a little harder in தோணுச்சு. ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது ஆர்சனலுக்கு. Yeah, and taken more shots. At least be brave, la. Right? Forget what the coach says. When you're trailing 1-0, உனக்கா தோணும்ல ஒரு 2 ஷாட் அடிச்சு விடுவான் அப்படின்னு. கண்டிப்பா. ரைட். பட் அகைன் அதுக்குமே வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க தட் இஸ் வந்து அந்த என்ஜோ வந்து ஒரு ஏதோ ஒரு ஃபார்வர்ட் பாஸ் போடாமல் வந்து சைட் பாஸ் போட்டிருப்பான், பின்னாடி போட்டிருப்பான். அதுக்கு வந்து மெரஸ்கா சொன்னா அவன் ஏன் அதை பண்ணான்னா நான் சொன்னேன் அவங்ககிட்ட நீ ஃபார்வர்ட் பாஸ் பண்ணி அந்த இடத்துல நீ போட்டனா வந்து உன்னை டீம் விட்டு தூக்கிடுவேன். ஆமா அது ரொம்ப சில்லியா இருந்தது அதெல்லாம் கேட்கறதுக்கு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல. யா தட் இஸ் வேர் ஐம் ஜஸ்ட் திங்கிங் இந்த மாதிரி கோச்சஸ் ஓவர் கோச் டீம்ஸ் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபிளேரோட ஆடவே விட மாட்டேன்றாங்க ஒரு பிளேயரை. ஐ டோன்ட் நோ லைக் இது வந்து we know where that's coming from Ajay. அந்த ரோபாட்டிக் ஃபுட்பால் இதெல்லாம் வந்து அவன் குரு யாருன்னு நம்மளுக்கு தெரியும்ல. அதான் ஐ திங்க் ப்ராப்பர் கியூ டு கோ டு தட் நெக்ஸ்ட் கேம் நினைக்கிறேன். ஆமா. யா சோ அடுத்தது வந்து அவரோட குரு டீமுக்கே போவோம். மேன் சிட்டி வர்சஸ் பிரைட்டன் 2-2. நான் இந்த கேம் பார்த்துட்டே இருந்தேன்னா பிரைட்டன் ஈஸியா ஜெயிச்சிடலாம் கடைசியில. லைக் லாஸ்ட் 15 மினிட்ஸ்ல அவ்வளோ சான்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. மின்டேலாம் கொஞ்சம் ஈஸி சான்ஸ்லாம் விட்டான். சூப்பரா ஆடினானுங்க பிரைட்டன். கொஞ்சம் டிஃபென்சிவ் லேப்ஸ்ல தான் வந்து அந்த பெனல்டி அந்த கோல்லாம் வந்து கன்சீட் பண்ணானுங்க. பட் அது தவிர பிரைட்டன் ரொம்ப நல்லா ஆடினானுங்க. ஐ திங்க் தே வில் கோ வெரி சேட் பேக் ஹோம் டு பிரைட்டன் தோணுச்சு இந்த கேம்ல. 100%. மான்செஸ்டர் சிட்டி இந்த வருஷம் பார்த்தோன்னா போர்ன்மவுத்தா இருக்கட்டும் பிரைட்டனா இருக்கட்டும் இந்த மாதிரி இன்டென்சிட்டியோட ஆடுற டீம்ஸ்னால அவங்களால கோப்பப்பே பண்ண முடியல. ஸ்பர்ஸ் வந்து அந்த கப் காம்படிஷன்ல அவங்க அடிச்சாங்கல்ல அதே மாதிரி தான். ரைட். பயங்கர இன்டென்ஸ், பயங்கர டைரக்ட், பயங்கர இன்டர்சேஞ்சிங் ஆஃப் பொசிஷன்ஸ் இன்டர்சேஞ்சிங் ஆஃப் பொசிஷன்ஸ் வித் பிரைட்டன் நாட் ஸோ மச். பட் என்ன சொல்றது அவ்வளோ ஸ்விஃப்டாக வந்து பால் ப்ராக்ரெஷன் 1 touch 2 touch அப்படின்னு யாரோ ஒரு டீம் ஆடினாங்கன்னா இவங்களால they are not able to cope up with that intensity and dynamism. Right. ஆனா ஒரு பிளேயர் மாறுமா அஜய்? அதுதான் எனக்கு தோணுச்சு. ஒரு பிளேயர் can he change so much? ஒரு பிளேயர்னால இல்ல, ஒரு பிளேயர் வெளில போனதுனால dynamism would have changed. But I think the heads have also started dropping across the pitch there. Gundogan is no longer providing 8 on 10s. Right. அவங்களோட சென்டர் பேக் பேரிங் டியாஸ் is no longer impenetrable. Ederson is no longer even starting in some of these games. Ortega seems to have become their number 1, right? Or injury illa Ederson. Yeah, even when he's playing, there are games when he prefers Ortega over Ederson. Right? Maybe except for Guardiola and Haaland to a certain extent. And Marmoush, he's been decent. And Kusanov has been up and down where he's at நல்லா ஆடுறான் பட் ஆனால் மொமெண்ட்ஸ் கொடுக்குறான் அவங்களுக்கு ஆப்போசிஷனுக்கு. அது தவிர யாருமே அவ்வளோ நல்லா எதுவும் ஆடலடா. சபினியோ, டோக்கு ஆடுறாங்க, 90 மினிட்ஸ் ஆடுறாங்க, நல்லா ஏதோ பண்ற மாதிரியே இருக்கு. அந்த அந்த வந்து ஒரு இது இருக்கும்ல, ஒரு அந்த இது பார்த்துருக்கேன் அந்த டிக்டாக் வீடியோவை. ஒருத்த வந்து ஃபாஸ்டா தலையாட்டிட்டே வந்து அந்த அந்த காஃபி போடுவாங்க, ஜூஸ் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்கு டோக்கு ஆடுறதுலாம் பார்த்தேன்னா. ரைட். எல்லாம் பண்ணிட்டு பயங்கர டைரக்டா இருக்கான். சரி சூப்பரா. அவன் எப்படின்னா அவன் இந்த ஸ்டெப் ஓவர்லாம் பண்ணுவானா, ஆனா யாராவது பீட் பண்றியாடா அதான் யோசிப்பேன் நானு. எவ்வளவு பீட்லாம் பண்ணுவான்டா, பீட்லாம் பண்ணிடுவான். ஆனா அதே பிளேயர் ஒரு 3 தடவை பீட் பண்ணுவான். லைக் இட்ஸ் லைக் ஓ நான் டெஸ்ட் எழுதி பாஸ் பண்ணிட்டேன், இல்ல இல்ல நான் திருப்பி போய் டெஸ்ட் எழுதுறேன். ஏன்டா பாஸ் பண்ணிட்டியடா, நான் போய் எழுதுவேன் சார் அப்படின்னு. அந்த ரேஞ்சில் வந்து I think again that's where I think Pep has lost this dressing room அப்படின்ற எனக்கு கேட்க தோணுது. they are யூஸ்வலா பெப் பண்ற மாதிரி வந்து ஒரு கேம் 2-0 3-0 இருந்தாங்கன்னா 4th கோல் போவாங்க. இப்போ அவங்களால அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியோட ஒரு கேமை அப்ரோச் பண்ண முடியல. And what I've also seen is conversely in the season every single, especially after November,
அவங்க வரிசையாக ஒரு 3-4 கேம் தோத்தக்கப்புறம் எவ்ரி டீம் தட் ஹஸ் கான் டு எட்டிஹாட் ஆர் யூனோ பிளேயிங் அகெயின்ஸ்ட் சிட்டி தே திங்க் நம்ம சிட்டி அடிக்கலாண்டா இன்னைக்கு அப்படின்னு ஒரு மென்டாலிட்டியோட போகிறாங்க. ரைட், தேர் தேர் ஃபார் த டேக்கிங் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியோட போகிறதுனால அந்த ரெஸ்பெக்ட் ட்ராப் பண்ணதுலேருந்தே all the teams have started playing better. 100% லெவல் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் போறாங்க. அது எட்டிஹாடா இருக்கட்டும் இல்லைன்னா அவேயா இருக்கட்டும், லைக் ஹோம் ஆர் அவே டசன்ட் மேட்டர், யூர் ரைட். பிகாஸ் ஐ திங்க் அந்த ப்ளூ பிரிண்ட் ஓரளவுக்கு பார்த்துட்டாங்க. இப்போ 29 கேம்ஸ் ஆடிருக்கிறானுங்க, எல்லா காம்படிஷன்ஸ் நான் சொல்றேன். சாம்பியன்ஸ் லீக்ல டேப் இஸ் தேர் அவைலபிள் ஃபார் எவ்ரி ஒன். இல்ல எல்லாரும் டேப் தானே பார்த்துட்டு தேர் ப்ரிப்பேரிங், ரைட்? ஸோ ஐ திங்க் த ப்ளூ பிரிண்ட் இஸ் தேர். அண்ட் இப்போ எப்படின்னா இந்த ஃபோர்த் ஸ்பாட் எனக்கு வேணாம், செல்சி எனக்கு வேணாம், மேன் சிட்டி எனக்கு வேணாம், நியூ காசில் எனக்கு வேணாம், அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுங்கிறீங்க எல்லாருமே. எனக்கு புரியவே மாட்டேங்குது. அது வந்து எவனுமே வந்து யாருமே வந்து எனக்கு தாண்டா வேணும்னு சொல்லி ஆட மாட்டேறானுங்க. பட் இட்ஸ் கோன் பி கிரேசி மேன் திஸ் டாப் 4 ரேஸ். 100%. தேர்ட் ஸ்பாட் எனக்கு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் மொத்தம் தனியா ஆடிட்டு இருக்கு. யா கரெக்ட். அண்ட் அவங்கள பத்தி சாரி கோ ஹெட். என்ன சம்பவம் மச்சான், என்ன சம்பவம், ரைட்? அது வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் பார்த்தோன்னா ஒரு மாதிரி கேஜியாக போயிட்டு இருந்தது கேம். அண்ட் யூஸ்வலாக இருக்கிற அதே டெம்ப்ளேட்ரா. ஒரு கேமுக்கு ஒரு 5 பிரேக் இருக்கு, 5 பிரேக்ல 3 பிரேக் கன்வெர்ட் பண்ணிடுறாங்க, ரைட்? அண்ட் இட்ஸ் லைக் த என்ன சொல்றது, அவங்களோட வைட் ஃபார்வர்ட்ஸ் ஆர் டேக்கிங் பொசிஷன்ஸ் தட் யூ டோன்ட், as center backs you don't want to go chasing. கரெக்ட். அண்ட் ஜஸ்ட் இன் கேஸ் யாராவது ஆடியோ ஒண்டி கேக்குறீங்கன்னா we are talking about Ipswich versus Nottingham Forest. Yeah, sorry. No, that's okay. But yeah, so I think Elanga இருக்கட்டும், ஹட்சன் ஒடாயா இருக்கட்டும், அவங்க வந்து the positions that they occupy on the pitch is something that nobody wants to go and press, or you know, like it's a very awkward position. நான் இங்க ரொம்ப தூரம் போயிட்டேன்னா யார் வந்து குட்டை பார்த்துப்பா அப்படின்றதுனால வந்து there lot of space that they get and they're very clinical, right? And நீ வந்து XG படி பார்த்தனா they are 15th or 16th on goals that they should have scored. That means Wood is having a great season, Elanga is having a great season, Hudson-Odoi is having a great season, Gibbs White is having a great season, like in terms of chance conversions. And அதே on the flip sideல பார்த்தேன்னா they are 14th or 15th for goals conceded, right? XGC, right? ஆனா செல்ஸ், முரிலோ, மிலங்கோவிச் லிட்டரலா அவங்க 3 பேர் வந்து நீ வந்து இவங்க 2 பேர் விழுந்துருவாங்க. பால் நீ ஷாட் அடிக்க போறேன்னா 2 பேர் இப்படி விழுந்துருவாங்க, இல்லாட்டி பால் ஹெட் பண்ணிடுவாங்க. அதையும் தாண்டி போனா செல்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் பறக்கணும், ரைட்? For me, நம்ம வந்து யூஸ்வலாக வந்து லைக் லேசி ஆர் கேஷுவல் சாய்ஸ் ஃபார் டிஃபெண்டர் அண்ட் கோல் கீப்பர் ஆஃப் த சீசன் வில் பி ஒரு ராயா, ஒரு சலீபா, ஒரு கேப்ரியல், ஒரு ரண்டைக். பட் ஆக்சுவலாக இந்த 6 டீமை தவிர மீதி எல்லா ஃபுல் லீகை நீ பார்த்தேன்னா முரிலோ, மிலங்கோவிச், செல்ஸ் ஆர் ஈக்குவலி தேர் இன் தட் 100% கான்வர்சேஷன். பிகாஸ் இந்த மாதிரி அதுவும் மிலங்கோவிச் மாதிரி ஒரு பிளேயர், ஐ திங்க் பர்ன் இஸ் அ குட் ஹெடர் ஆஃப் த பால். But Milankovic is easily one of the best headers of the football that I've seen in a long time. அவங்க சிரியாலேருந்து வரும்போதே அதுக்கு தான் வாங்கினாங்களே. போன வருஷம் அதான் பிரச்சனையாக இருந்தது அவங்களுக்கு, ரைட்? வித் பேர் என்ன, பாலி இருந்தாங்க. பாலி இஸ் சப்போஸ் டு பி டால் பட் இஸ் நாட் ரியலி ஆஸ் அக்ரெசிவ் வித் தி dual winning ability. But Milankovic, what a signing, man. Him and Murillo are exceptional. அப்சல்யூட்லி. ஐ திங்க் மொரிலோ இப்போ வந்து பிரேசில் கால் அப் கூட சொல்லிட்டு இருக்கானுங்க. வெரி வெரி குட் ஆக்சுவலி. ரொம்ப அண்டர் த ரேடார்ல போயிட்டு இருக்கான். 22 இயர்ஸ் தான் இவனும். ஸோ யூனோ வெரி வெரி குட் பிளேயர் as well. அண்ட் ஐ எம் கிளாட் யூ brought it up. அண்ட் லெஃப்ட் ஃபுட்டட் சென்டர் பேக். ஸோ அவனும் கேப்ரியல் வந்து ப்ராபப்ளி வில் ஃபைட் ஃபார் தட் ஸ்பாட்னு நினைக்கிறேன் பிரேசிலுக்கு. ஸோ யா ரியலி ரியலி குட் சென்டர் பேக் ஃபார் பிரேசில். அண்ட் பிரில்லியன்ட் கேம் ப்ரோ. ஃபாரஸ்ட் வந்து ஐ திங்க் நான் முன்னாலே சொல்லிட்டேன், ஐ திங்க் 1, 2, 3 மோர் ஆர் லெஸ் கன்ஃபார்ம் தான் எனக்கு தோணுச்சு. ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி த சேம். பிகாஸ் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ஆர் நாட் லைக் ஒரு ஃப்ளூக் மாதிரி இல்லை. தே ஆர் பிளேயிங் லைக் தே பிலாங் இன் தட் டாப் 4, டாப் 3 அந்த மாதிரி தான் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ யா கிரெடிட் டு தம். சூப்பராக ஆடிட்டு இருக்கானுங்க. அண்ட் கிரெடிட் டு நூனோ எஸ்பிரிட்டோ சாண்டோ as well. Got fired
அவனை ஸ்பர்ஸ்லேருந்து தூக்கி அவன் சவுதி லீக் போயிட்டு சவுதி லீக்லேருந்து ஒரு மேனேஜரை திருப்பி பிரீமியர் லீக்ல கொண்டு வர்றது வந்து வெரி கொஸ்டினபிள் தானே. பட் யா, he has proved himself. He had proved himself before as well. Wolvesல வந்து he did a really good job as well. அந்த ஸ்டெப் அப் வந்து ஒழுங்கான ஸ்டெப் அப் இல்லைன்னு சொல்லுவேன் நான் டு ஸ்பர்ஸ். பட் அந்த கிளப் வந்து ஒரு சுடுகாடு மணி ஃபார் கிரேட் மேனேஜர்ஸ். யுனைடெட் வந்து ஒரு சுடுகாடு ஃபார் கிரேட் பிளேயர்ஸ்னா இவங்க சுடுகாடு ஃபார் கிரேட் மேனேஜர்ஸ். கான்டே, மொரினோ, the list goes on. So yeah, brilliant season from Nuno Espirito Santo and his players. அடுத்தது வந்து லெட்ஸ் கோ டு எவர்டன் வர்சஸ் வெஸ்ட் ஹாம். அஜய், குடிசன் பார்க் இவன் வந்து கொஞ்சம் ஓகே டீசென்டான கேம் தான் சொல்வேன். ஐ ப்ரெடிக்டட் அ ட்ரான்னு தோணுது இந்த கேம்ல. கடைசியில் வெஸ்ட் ஹாம் ஜெயிச்சிருக்கணும்ப்பா இந்த கேம். இட் ஷுட் ஹவ் ஒன் த கேம். கடைசியில் வந்து ஒழுங்கா டிஃபெண்ட் பண்ணாம ஜேக் ஓப்ரைன் had equalized at Goodison Park. And the scenes when he scored was exceptional. Right, to the extent where limbs, proper limbs moment அது, right? Yeah. And I think என்ன ஆச்சுன்னா இந்த சூஷக் கோல் ஸ்கோர் பண்ண உடனே வெஸ்ட் ஹாம் என்ன பண்ணாங்கன்னா அது அன்லைக் பாட்டர், ரைட், தே ஸ்டார்டட் கோயிங் ஓகே ஒரு 1 yard பின்னாடி போவோம், இன்னொரு யார்டு பின்னாடி போவோம், இன்னொரு யார்டு பின்னாடி போவோம், இன்னொரு யார்டு பின்னாடி போவோம். டே இதுக்கு மேல போனா நீ கோல் போஸ்ட் பின்னாடி தான்டா இருப்ப அப்படின்ற ரேஞ்சில் தே ஜஸ்ட் ஸ்டார்ட் இன்வைட்டிங் ப்ரெஷர். அண்ட் ஐ திங்க் லைக் என்ன சொல்றது, I want to say for the way that, for example, Pickford was very good again in that game also. They almost pulled a rabbit out of the hat. அது இப்போ என்ன ஆச்சுன்னா அவங்க இப்போ எவர்டன் ஆர் பட் கண்டினியூஸ்லி நிறைய கேம்ஸ் அன்பீட்டன் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்டார்ட் பார்த்தேன். Right. It actually is the result that both teams would have wanted. So to that extent, it is okay in Tonu. Like West Ham are also clawed fully away from relegation fight. Everton is also at 34 points on the Madrid door. ஒரே பாயிண்ட்ஸ் தான் இருக்கறானுங்க. And both these teams are not going to get relegated. ஏனா மூணு டீம் இருக்கிற டீம் ரொம்ப மோசம். Wolves கூட ரெலிகேட் ஆக மாட்டாங்க. இல்ல கரெக்ட், Wolves கூட ரெலிகேட் ஆகணும். எவர்டனுக்கு இது ஒன் ஆஃப் தேர் பெட்டர் சீசன்ஸ். ஏன்னா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ப்ரீவியஸ் சீசன்ஸ்ல ஐயோ நம்ம இருப்போமா இல்லையா அந்த மாதிரிலாம் நிறைய இருந்திருக்கு சிச்சுவேஷன். ஆமா. And also another thing that I found interesting during the game was Alcaraz and how they are using Alcaraz as the Andreas Pereira of Everton, right, of that midfield. Someone who is great energy, great creativity. அவனை கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க, ரைட். சம்மன் லைக் அவன் பேர் என்ன, இந்த உன்னூர் பையன் இப்போ வாங்கி செம்மையாக ஆடிட்டு இருந்தானே அந்த நம்பர் 10, அவன் பேர் என்ன, எந்த டீம்? எவர்டன். இன்ஜுரி கூட ஆயிடுச்சு அவனுக்கு. பெட்டோ ஸ்ட்ரைக்கர் கிடையாது, நம்பர் 10 இஞ்சாய். ஓகே ஓகே. அவனை மாதிரி ஒரு பிளேயர் இல்லாத போது நடுவில் ரொம்ப சஃபர் பண்ணாங்க எவர்டன், ரைட். அந்த கிரியேட்டிவிட்டி இல்லாததுனால இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இந்த அல்காரஸோட பை சீம்ஸ் வெரி ஸ்மார்ட். இங்கே கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி தே ஆர் ஏபிள் டு கிரியேட் மொமெண்ட்ஸ் இன் த கேம் தட் இஸ் ஏபிள் டு கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறாங்க, ரொம்ப அப்படியே ஃபிசிக்கலாக வெறும் டைரெக்டாக ஆடாமல் ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குது, கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி இருக்குது. ஸோ அடுத்த வருஷம் எப்படியும் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் இன்டு த கிளப். நியூ ஸ்டேடியம், நியூ பிளேயர்ஸ். ஸோ கண்டிப்பாக ஐ திங்க் இட்ஸ் a club that will move in the right direction. இன்னும் they are owned by 777 partnersல இல்லடா, ஃப்ரீட் கிங் ரோமா ஓன் பண்ற அதே. ஓகே. ஸோ பார்ப்போம். இவனுங்களும் வந்து been in the wrong hands for a long time. as in wrong hands இல்ல, மெஷரி just spent it wrongly. அதுதான் நான் சொல்லுவேன். it was very poorly bought players அந்த டைம்ல ஃபராத் மெஷரி இருக்கும்போது. so they spent money, they were trying to do something, it is just poorly managed. like good யார் அவன் சிகட்சனா இருக்கட்டும், இவோபியா இருக்கட்டும், லைக் நிறைய பிளேயர்ஸ் வந்து அந்த டைம்ல was not the answer ன்னு சொல்லிக்கலாம். ஸோ கடைசியான கேம் இந்த வாரம் வந்து சவுத்ஹாம்ப்டன் vs Wolves. I mean, we all knew Wolves was going to win, but Southampton எல்லா கேம்ல ஒரு கோல் அடிச்சிடறானுங்கப்பா. நான் அது ஒன்று கொடுத்துருந்தோம் அவனுங்களுக்கு. we have to give them credit.
ஹோம் ஆர் அவே தே ஸ்கோர் அ கோல் சம்ஹவ். அது ஆன்ஃபீல்ட்ல கூட ஒரு கோல் அடிச்சானுங்க போன வாரத்துல. யா இவன் ஆடல ஆப்வியஸா. கூனியா வாஸ் ஐ திங்க் சஸ்பெண்டட். ஒரு ரெட் கார்டோ ஏதோ எல்லோ கார்டுன்னு நினைக்கிறேன். ஐ ஃபர்கெட். ஐ திங்க் யூ சஸ்பெண்டட். ரெட் கார்டுல கேவலமான சண்டை போட்டாங்க. தேவையில்லாத இது ரெட் கார்டு. ஐ தாட் இட் எஃபெக்ட் தம், எஸ்பெஷலி இவனுங்களும் வந்து ஃபைட்டிங் ஃபார் பாயிண்ட்ஸ்ல உல்ஸ். பட் தேர் கிளியர் 9 points கிளியர் ஃப்ரம் த ட்ராப் ஜோன். ஸோ ஸ்ட்ராண்ட் லாசன் வந்து நல்ல கோல். ஆக்சுவலாக 2 கோலுமே நல்லா அடிச்சான் ஜோகின் ஸ்ட்ராண்ட் லாசன். அண்ட் நத்திங் எல்ஸ் டு டாக் அபவுட் திஸ் கேம் பெருசா. ஐ மீன் எனிதிங் எல்ஸ் டு டாக் அபவுட் திஸ் அஜய்? You have only thing is second half ஆரம்பிச்ச உடனே ஒரு கோல் ஸ்கோர் பண்ணாங்க. Southampton had that moment around that first goal in the first half. ஒரு மொமெண்டம் பில்ட் பண்ணிட்டே வந்தாங்க. ரைட், நிறைய ஷாட் அடிச்சாங்க, நிறைய செம்மையா ஃபார்வர்ட் பிளே இருந்தது. ஆஹா ஓகே, ஏதோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு டிராவாவது வரும்னு நினைச்சேன். செகண்ட் ஹாஃப் ஓபன் பண்ணிட்டே ஒரு கோல் கன்சீட் பண்ணிட்டாங்க. லைக் டேய், எல்லா கேம் இப்படிதான் ஆடினுக்குறாங்க அஜய். எல்லா கேம்லயும் நிறைய கிரியேட் பண்றானுங்க, பட் ஃபினிஷ் பண்றதுக்கு ஆள் இல்ல பெருசா. கரெக்ட். அந்த இப்போ இந்த பெரிய ஸ்ட்ரைக்கர் அந்த ஓனாச்சுன்னு இருக்கான், அவன் தான் கோல் ஸ்கோர் பண்ணான் கடைசியா. ரைட், பட் நீ சொல்ற மாதிரி வந்து இந்த 3 டீம் ஆர் டெஸ்டைன்ட் டு கெட் ரெலிகேட்டட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அவங்க ஆடுறதும் அப்படிதான் இருக்கு ஆக்சுவலா. யா கரெக்ட். அண்ட் அதோட எல்லா கேம்ஸ் முடிச்சிட்டோம். ஐ திங்க் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டச் ஆன் ஒன் மோர் பாயிண்ட். த ரெஃபரி ஃபார் ஆர்சனல் செல்சி கேம் வாஸ் a disgrace bro. I don't know if you saw anything on Twitter, or I don't know if you watched the game, but Chris Kavanagh, Wesley Fofana, லைக் ஒரு 2 சேலஞ்சில் ஒரு 3-4 சேலஞ்சுக்கு அப்புறமா தான் அவனுக்கு எல்லோ கார்டே கொடுத்தான். இன்ஃபேக்ட் ஐ திங்க் he is very lucky to escape ரெட் கார்டு ஃப்ரம் டெக்லன் ரைஸ். ஒரு ஸ்டாம்ப் மாதிரி பண்ணியிருந்தான். டெக்லன் ரைஸ் கடுப்பாயிட்டு எந்திரிச்சு. லைக் இட் வாஸ் வெரி வெரி பேட் ஆக்சுவலி. த ரெஃபரிங், I couldn't believe it actually. I only want to say with Chris Kavanagh, it is not bias, it is just incompetence. Right, அவனும் பால் டியர்னி இந்த வார்னா கேட்கவே இல்லை. கரெக்ட். இல்ல விஆர்ல வந்து இந்த ஜாரெட் ஜில்லெட்டும் அவன் என்னடா டே இதெல்லாம் பாக்குறீங்களா இல்லையாடான்னு யோசிப்பேன். ஜாரெட் ஜில்லெட், I thought it was Paul Tierney. No, I think it was Gillette, because எல்லாரும் கலாய்ச்சிருந்தானுங்க. ஜில்லெட் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பெஸ்ட் மேன் கேன் கெட்ல, ஸோ அதுக்கு ஆப்போசிட்டா பேசியிருந்தானுங்க. த வர்ஸ்ட் மேன் கேன் கெட் அந்த மாதிரி எல்லாம் பேசியிருந்தானுங்க. ஸோ it was him. But other than that, nothing else. I don't think ஏதோ பெருசா கான்ட்ரோவர்ஷியலா எதுவும் நடக்கல in the game week. Obviously Newcastle winning was the biggest highlight of the weekend for most neutral fans and obviously for Ajay. So இது சொல்லியானோ மச்சான். Yes, go ahead. Champione ole nice very nice. அதோட இந்த எபிசோட முடிச்சிரோம். அஜய், always a pleasure having you on the show. And very happy for you and your fan base as well. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. ஆர்சனலும் இதே மாதிரி ட்ரீம் பண்ணலாமா சாம்பியன்ஸ் லீக்ல யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அடுத்த ரவுண்ட்ல வந்து ரியல் மேட்ரிட் இருக்கிறானுங்க. So let's reality check. Exactly, reality check. Hey, ஆனா reality checkல வந்து Arsenal has never lost to Real Madrid in the Champions League. Okay, அதோட முடிச்சுப்போம் இந்த எபிசோட. All right மக்களே, thank you so much. Please like பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது ஃபிக்சர்ஸ் பத்தி if we got something wrong, and please share it with your friends. உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸோ போடுங்க கமெண்ட் செக்ஷன்ல. And Ajay, anything else to add? Sorry, you got to say something. Please follow Madras Magpies on Twitter. Right, we have been there for 10 years, up and down in terms of sort of engagement, but we'll continue to be more and more active. Actually நான் போன எபிசோட்லயே போட்டிருந்தேன் மெட்ராஸ் மேக்பைஸ் ட்விட்டர் டிஸ்கிரிப்ஷன்ல. I'll put it again in this video as well. So மக்களே, please go give them a follow as well. We are all about என்ன சொல்றது, connecting the Tamil football community la. So please, if it's not a team you support பண்ணலனா கூட போய் சப்போர்ட் பண்ணுங்க, அதுதான் நான் சொல்வேன். All right Ajay, take care bro. Thank you. Bye bye.